சபா நியூஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம்னு பரபரப்பாக போயிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நேரடியாக களத்தில் இறங்கி தேர்தல் குறித்த பரபரப்பான தகவல்களை நம்மோட பகிர்ந்துக்க நம்மிடையே வந்திருக்காரு அரசியல் விமர்சகரான திரு நாராயணசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் நிலவரம் பயங்கரமாக போயிட்டுருக்கு. அதை குறித்து நீங்கள் டைரெக்டாக களத்தில் இறங்கி பல ஆய்வுகளை மேற்கொண்டு வந்துட்ருக்கீங்க. குறிப்பாக நம்ம ஈரோடு பாராளுமன்ற தொகுதியை பற்றி தகவல்கள் சேகரிச்சிருக்கீங்களா? ஆமாங்க, தகவல் சேகரிச்சிருக்கேன். அதை பற்றி முழு விவரத்தோடு நம்ம இப்போ பேசலாம். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் ஈரோடு கிழக்கு, ஈரோடு மேற்கு, மொடக்குறிச்சி, குமாரபாளையம், காங்கேயம், தாராபுரம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. இதன் வாக்காளர் பட்டியல்கள் பின்வருமாறு. மொத்த வாக்காளர்கள் 15,38,778. இதில் ஆண் வாக்காளர்கள் 7,44,927, பெண் வாக்காளர்கள் 7,93,667, மூன்றாம் பாலினத்தவர்கள் 184 பேரும் உள்ளனர். இப்போ பார்த்தீங்கன்னா ஈரோடு பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரையிலும் இது ஒரு வேளாண் துறையிலையும் தொழில் வளத்திலையும் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குதுங்க. பின்னலாடைக்கு புகழ்பெற்ற திருப்பூர் ஆகட்டும், பெட்ஷீட்டு இந்த மாதிரியான உற்பத்தி பண்ணுறதுக்கு கரூர், சென்னிமலை இதெல்லாம் அங்கே உற்பத்தி ஆகக்கூடியது. அதே போல் இளம்பிள்ளை, சேலம் இந்த பகுதியில் சாரீஸ் எல்லாம் உற்பத்தி ஆகுது. குமாரபாளையம், பள்ளிப்பாளையம் இந்த மாதிரி லுங்கி, இந்த கர்ச்சிப்பு இந்த மாதிரியான ஐட்டங்கள் எல்லாம் ரெடி ஆகுது. இந்த துணி வகைகள் எல்லாத்தையுமே கொண்டு மார்க்கெட்டிங் பண்ணுற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஈரோடு ஜவுளி சந்தை தான். அதனால் இந்த ஈரோடு ஜவுளி சந்தைக்கு பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் இருந்து வியாபாரிகள் போகிற ஒரு முக்கியமான கேந்திரம் இது. அதே போல் வேளாண் துறையில் பார்த்தீங்கன்னாக்கா டெல்டா மாவட்டங்களுக்கு அடுத்தபடியாக நெல் விவசாயத்தில் பார்த்தீங்கன்னா ஈரோடு தான் 2ஆம் இடத்துல இருக்குதுங்க. நெல் விவசாயத்தில் தமிழ்நாட்டில் நம்பர் 1 டெல்டா மாவட்டங்கள் தான். அதுக்கு 2ஆவது இடத்துல ஈரோடு தான் இருக்குது. அதனால் வேளாண் துறையிலும் சரி, தொழில் வளத்திலையும் ஈரோடு மிக ஒரு முன்னணியாக இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குதுங்க. அதனால் இந்த தொகுதியுடைய வெற்றி நிலவரம் யாருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பாக மக்களால் கூர்ந்து கவனிக்கப்படும் ஒரு தொகுதியாக தான் இந்த தொகுதி இருந்து வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்போ சிட்டிங் எம்எல்ஏஸாக யாரெல்லாம் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பார்வை நம்ம இது பண்ணிடலாம். மொத்தம் ஈரோடு பாராளுமன்ற தொகுதி இல்லை 6 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. அதில் முதல் ஈரோடு கிழக்கு, அதில் ஈவிகே இளங்கோவன் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர், அவர் எம்எல்ஏவாக இருக்கார். ஈரோடு மேற்கு தொகுதியில் முத்துசாமி அவர்கள் எம்எல்ஏவாக இருக்கார். அவர் தான் இப்போ அமைச்சராகவும் இருக்கிறாரு. அவர் தான் இந்த ஈரோடு மாவட்டத்துடைய மாவட்ட அமைச்சராகவும் அவர் பொறுப்பு வகிக்கிறார். அப்புறம் அடுத்தது மொடக்குறிச்சி, அங்கே பாஜகவுடைய எம்எல்ஏவாக இருக்கிற CK சரஸ்வதி இருக்காங்க. காங்கேயம் பொறுத்த வரைக்கும் மூப்பே சாமிநாதன் அவர் செய்தித்துறை அமைச்சராக இருக்கார். அது திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொகுதி. அதே போல் தாராபுரம், அங்கே கைல்வெளி செல்வராஜ் அவங்க ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சராக இருக்காங்க. அதே போல் குமாரபாளையம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் தங்கமணி எம்எல்ஏவாக இருக்கார். ஆக இது பார்த்தீங்கன்னா இந்த தேர்தல் காலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏற்கனவே 4 தொகுதிகள் திமுக தரப்புலையும், குமாரபாளையமும் மொடக்குறிச்சியும் இது ரெண்டும் எதிர்கட்சி அணியில் இருக்கக்கூடிய அவங்கக்கிட்ட எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியோடைய கை ஓங்கி தான் இருக்குது. இப்போது அட் ப்ரெசண்ட் ஆளுங்கட்சியோட கை ஓங்கி தான் இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இப்போ தேர்தல் களத்தில் இப்போ இறங்கியிருக்கோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஈரோடு பாராளுமன்ற தேர்தலில் இப்போ தொகுதியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 31 வேட்பாளர்கள் இப்போ களத்தில் இருக்கிறாங்க. இந்த 31 வேட்பாளர்களில் முக்கியமான வேட்பாளர்கள் அவங்க யாருன்னு நம்ம பார்த்துடலாம். இதில் ஈரோடு திமுக வேட்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா KE பிரகாஷ், அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார், அப்புறம் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுடைய வேட்பாளர் விஜயகுமார், அதே போல் நாம் தமிழர் கட்சியில் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் டாக்டர் கார்மேகன் அப்படிங்கிறவர். இவங்க இந்த 4 பேர் தான் முக்கியமான போட்டியாளர்களுக்கு. அதனால் இது
ஈரோடு தொகுதி வந்து 4 முனை போட்டியா இருக்குங்க. இப்போ ஈரோடு தொகுதியில பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி திரு ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் போட்டியிடுறாரு இல்லைங்களா? அவர் யாரு, அவரோட பின்னணி என்ன, இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல அவரோட பங்கு என்னவா இருக்கு? ரைட். ஈரோடு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஆற்றல் அசோக்குமார் இவர் யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு பல கல்வி நிறுவனங்களை நடத்தி வரக்கூடியவருங்க இவர். அதே போல் இவருடைய பின்னணியில் பார்த்தீங்கன்னாக்கா, இவர் வந்து அமெரிக்கா போன்ற பல்வேறு நாடுகளில் வந்து மென்பொருள் அந்த ஸ்தாபனங்களை வந்து நடத்திட்டு இருக்க நிறுவனங்கள் மூலமாக வந்து அது ஒரு தனி பிஸ்னஸாக அதை பண்ணிகிட்ருக்கிறார். அப்புறம் ரொம்ப முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, இவர் வந்து பாஜகவில் தான் நீண்ட காலமாக அவருடைய அரசியல் அறிமுகம் வந்து பாஜகவில் தான் இருந்தது. பாரதிய ஜனதா கட்சியில் இருந்துட்டு ஒரு 3 மாதங்களுக்கு முன்பு அவர் வந்து அந்த கட்சியிலேருந்து விலகி அதிமுகவில் இணைகிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, இவருடைய தாயார் பெயர் வந்து தாயாருடைய பெயர் வந்து சவுந்தரம். இவங்க வந்து 1991 பாராளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு பாராளுமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பில் எம்பியாக தேர்வு செய்யப்பட்டவங்க. அவங்களுடைய மகன்தான் ஆற்றல் அசோக்குமார். இவருக்கு இன்னொரு பின்னணி என்னன்னாக்கா, இவருடைய மனைவி அவங்க அதாவது இவங்களுடைய மாமியார் யாருன்னு கேட்டிங்கனாக்கா, CK சரஸ்வதி, இப்போ சிட்டிங்கில் இருக்கிற மொடக்குறிச்சி பாஜக எம்எல்ஏ. இதுதான் இவங்களுடைய பின்னணி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இவங்க ஆரம்பத்தில் பாஜகவில் இணைந்து பணியாற்றும் பொழுதே வந்து நிறைய இந்த அதாவது குறைந்த கட்டணத்தில் உணவு நிறைய இடங்களில் அந்த கடை திறந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு தொகுதியிலையும் இருக்குதுங்க. சட்டமன்ற தொகுதி ஒவ்வொரு தொகுதியிலையும் இந்த நான் முதல்ல சொன்ன இல்லைங்களா, ஒரு 6 சட்டமன்ற தொகுதி, இது எல்லா தொகுதியிலையும் ஒவ்வொரு கடை அந்த மாதிரி ஒரு ஹோட்டல்ஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. 10 ரூபா கொடுத்தா சாப்பாடு அப்படின்ட்டு அது அந்த மாதிரி குறைந்த அளவில் குறைந்த கட்டணத்தில் சாப்பாடு கடை. அதே போல் குறைந்த செலவில் மருத்துவ வசதி அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஏற்கனவே மக்கள் மத்தியில் நல்ல பரிச்சயமான ஒரு வேட்பாளர் தான் ஆற்றல் அசோக்குமார். இப்போது சமீபத்தில் பாஜகவிலேருந்து விலகி எடப்பாடி முன்னிலையில் வந்து இவர் சேர்ந்தது அப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆற்றல் அசோக்குமார் தான் ஈரோடு தொகுதியின் அதிமுக வேட்பாளராக வரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி மக்கள் ஏற்கனவே சொன்னாங்களோ அதே போல் அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி அடைக்கும் வகையில் அவரை தான் வேட்பாளராகவே அறிவிச்சிருக்கிறாங்க. இப்போ வேட்பு மனு தாக்கல் செய்கிறாரு. அதில் பார்க்கும்போது அவருக்கும் அவருடைய மனைவி அவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேர்த்து மொத்தம் ஒரு 640 கோடி ரூபாய் சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி கணக்கு காட்டியிருக்காரு. இப்போ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே அதிக அளவில் சொத்து பட்டியலை கணக்கு காட்டியிருக்கிற வேட்பாளர்களில் ஆற்றல் அசோக்குமாரும் ஒருவர். ஆக அவருடைய பின்னணி பார்த்தீங்கன்னாக்கா நல்ல வலுவான பின்னணியாக தான், அதாவது பொருளாதார ரீதியாகவும் மிக வலுவான ஒரு பின்னணியில் தான் இருக்குது. ஆனால் இப்போ அவருடைய தேர்தல் வியூகத்தை பற்றி நீங்கள் கேட்டிருக்கிறீங்க. அதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாகவே பேச வேண்டியது இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து அரசியல் களத்துக்கு சொல்லப்போனால் கிட்டத்தட்ட புதியவர் தான். ரொம்ப அதிகமான அவர் வந்து நலப்பணிகள் வேணால் நிறைய செஞ்சுருக்கலாம். ஆனால் அரசியல் களத்தில் அவர் புதுசாக தான் இருக்கார். அவங்க குடும்பத்தில் நிறைய இருக்காங்க, பட் இவருக்கு நேரடியான ஈடுபாடு இல்லை. சொன்னீங்கன்னா கரெக்டாக சொன்னீங்க. நேரடியான இது வந்து அவருக்கு இப்போ சமீப காலம் தான். ஏன்னா அதுக்கு முன்னால் அவர் பிஸ்னஸ் கவனிச்சுட்டு இருந்தார். அதனால் அவருக்கான அரசியல் களத்தில் இல்லை. பட் அரசியலில் ஈடுபடணுங்கிற அவருடைய ஆர்வத்தில் வந்துட்டார். இப்போ வந்த பிறகு இந்த களமே புதுசாக இருக்குது அவருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதிமுகவை பொறுத்தவரையிலும் எப்பொழுதுமே வந்து அந்த அதிமுக தொண்டர்களும் சரி, அந்த கட்சியோட நிர்வாகிகளும் சரி, எப்பொழுதுமே கட்சி தலைமை வந்து ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருச்சு அப்படின்னாக்கா அவரை வந்து வெற்றி பெற செய்கிறதுக்காக எல்லா வகையிலும் வந்து மிக சிறப்பான முறையில் அவங்க பணியாற்றுவாங்க. இதுதான் யூஸ்வலாக இருக்குது. அது முந்தைய ஜெயலலிதா அவர்கள் நம்ம வந்து இருக்கும்போதும் அப்படி தான். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போதும் கட்சி பணியில் ரொம்ப முழு மனதோடு ஈடுபடுறாங்கன்னு சொல்கிறாங்க. கட்சி அதுதான் மற்ற கட்சிக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். யாராக இருந்தாலும் சரி அங்கே சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல அவர் தான் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டாச்சுன்னா முழு மனதோட இறங்கி பணி, அதில் ஒத்துமை இருக்கு அவங்க கிட்ட. அது மாதிரி இவரை அறிவிச்சதுமே எல்லாருமே காலத்தில் இறங்கி தீவிரமாக பணி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆரம்பிக்கும் போது அதில் ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை வந்து எளிதில் எல்லாருமே ஈஸியாக வந்து அணுகி பேசிட முடியாதுங்க. அது ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனைனாக்கா, இவரை சந்திக்கணும்னா இவங்களுடைய பிஏ கிட்ட பேசணும்,
அப்புறம் பிஏ இன்னொரு பிஏ கிட்ட பேசி அப்புறமா தான் வரணும். அப்போ எளிமையான தொண்டர்கள், அதாவது அதிமுக தொண்டர்களால் இவங்களை நேரடியாக போய் சந்திக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இப்பவும் இருக்குது. இப்போ இன்னும் சொல்ல போனால் அவர் வந்து அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஈரோட்டில் நடக்கும்போது செய்தியாளர்கள் சந்திப்பு கூட்டம் நடந்தது. அதில் கூட ஒரு செய்தியாளர் கேட்டார், சார் உங்களை வந்து எளிதில் கான்டாக்ட் பண்ணவே முடியல, ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து அப்ரோச் பண்ண முடியல, ஏதோ ஒரு குறைகள் சொல்லணுன்னாக்கா முடியல அப்படின்னு சொல்கிறாங்களே, கட்சிக்காரங்களே இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னும் போது யார் சொன்னது? நாங்கெல்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக நான் இது பண்ணல. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமு, இந்த சமூக வலைதளங்கள் எல்லாத்துலேயும் நாங்கள் ரொம்ப லைவாக இருக்கிறோம். நீங்கள் எப்போ என்ன இது பண்ணாலும் நீங்கள் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு தகவல் கொடுத்தா போதும், இம்மிடியட்டாக நாங்களே லைனில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி ஆற்றல் அசோக்குமார் சொன்னாங்க. அதுக்கு அந்த செய்தியாளர் என்ன சொன்னார்னா, அப்படின்னு ஓட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேள்வி கேட்டாங்க. இது எதுக்காக? இது நகைச்சுவையான விஷயம் மட்டும் அல்ல, இது சிந்திக்க வேண்டிய விஷயமும் கூட. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு வாக்காளர்களை சந்திக்கிறப்போ அதிமுகவுடைய முகவரி அதுதான். நீங்க எந்த வேட்பாளராக இருந்தாலும் எளிமையா அதிமுக தொண்டர்களையோ அல்லது மற்றவர்களையோ எளிதில் வந்து அணுகக்கூடிய அளவுல தான் அவங்களுடைய தொடர்புகள் இருக்கணும். இப்படித்தான் இருந்தது எல்லா காலகட்டத்திலையும், அப்படிதான் இருக்கு. ஆனா இவரை வந்து சந்திக்க முடியாது, பேச முடியாது. சாதாரண தொண்டர்கள் கூட வந்து அவங்களை இது பண்ண முடியாது, அப்ரோச் பண்ண முடியாது. கட்சியை சேர்ந்தவங்களே பாக்குறதுக்கு இவ்வளவு தடுமாறுறப்ப இப்ப பாமர மக்கள் என்ன பண்ணுவாங்க? இது வந்து களத்துல எந்த மாதிரியான ரியாக்ஷன் ஆகும் அப்படிங்கிறது நீங்களே, அது உங்களுடைய கோணத்துக்கு நான் விட்டுறேன், நீங்களே அதுக்கு முடிவு பண்ணிக்கலாம். இப்போ வந்து போகிற இடங்கள் எல்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க, இது பண்ணுறாங்க, எல்லாம் போகிறாரு, வணக்கம் போடுறாரு, வர்றாரு, எல்லாம் செய்கிறாருங்க. ஆனால் நீங்கள் சாதாரண தொண்டர்கள் அவர்கிட்ட நெருங்கி போய் பேச முடியல அப்படின்னு வருத்தப்படுறாங்க. அது வந்து தேர்தல் காலத்தில் அவருக்கு அது ஒரு சற்று பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுதுங்க. கட்சி பணி ஆற்றக்கூடிய மற்ற கிளை செயலாளர்கள், மற்ற ஒன்றிய செயலாளர்கள், இந்த நிர்வாகிகள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாம் வந்து கூட போகிறவங்களுக்கு கண்டிப்பாக பணம் செலவு பண்ணி தான் ஆகணும். கூட வராங்க, ஏன்னா அவங்க தன்னுடைய வேலையை விட்டுட்டு பழப்பை விட்டுட்டு இவங்க பின்னால் வர்றாங்க. இப்போ அவங்களுக்கான அந்த இது வந்து அந்த உதவிகள் வந்து செய்யணும். கண்டிப்பாக அது பொருளாதார உதவியாக கூட இருக்கலாம், அல்லது அவங்களுக்கு சாப்பாடு, போக்குவரத்து இதெல்லாமே இருக்கலாம். இந்த உதவிகளை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்து தான் வருவாங்க. இது எல்லா கட்சியிலும் இருக்கிற விஷயம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அந்தந்த எந்த ஏரியாவுக்கு போகிறாரோ அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளரோ அல்லது அங்கே இருக்கிற நகர செயலாளர் அவங்க மேலே அந்த செலவை வந்து திணிக்கிறாரு. அவங்க செய்யக்கூடிய செலவுக்கு பணத்தை இவர் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு அங்கே இருக்குது. இதனால் என்ன பிரச்சனை எழுது அப்படின்னாக்கா, அதிமுகவினர் மத்தியில், நிர்வாகிகள் மத்தியில் கடுமையான அதிருப்தி இவர் மேலே ஏற்படுதுங்க. அதிருப்தி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு இவர் வெற்றி பெறதுக்காக நான் எதுக்கு செலவு பண்ணோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க முன்வைக்கிறாங்க. நியாயமான கேள்விதானே. ஆனால் இதை வந்து அவர் உணர்ந்த மாதிரி தெரியல. இன்னொரு விஷயத்த நாங்கள் களத்தில் இறங்கி பார்த்த ஒரு விஷயத்த சொல்கிறேங்க. சமீபத்தில் ஈரோட்டில் பிரம்மாண்டமான ஒரு கூட்டம் நடந்ததுங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அவர் முன்னாள் முதலமைச்சர், அவர் வந்து ஆமாங்க இவருக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறதுக்கும் வந்தாங்க. அந்த அந்த இதை வந்து அண்டர்டேக் பண்ணி அந்த முழு பொறுப்பை எடுத்து நடத்தினவர் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, சரிங்களா, அவங்க பேர் வேண்டாம்னு நினைக்கிறேன். முன்னாள் எம்எல்ஏ தான் முழு பொறுப்பை எடுத்து அந்த கூட்டத்தை நடத்தினார். அந்த கூட்டத்துக்கு முடியல வந்து அங்கே அந்த நிர்வாகிகள் எல்லாமே கூடி நின்று ரொம்ப கசகசன்னு பேசிக்கிறாங்க. என்னடா பேசுகிறாங்கன்னு அதை வந்து கவனிக்கும் போது, என்னங்க 1.5 கோடி ரூபா செலவாகிருக்குது, அவர் பாட்டுக்கு இதாக வரான்ட்டு போகிறாரு, ஆனால் பணம் மட்டும் கொடுக்கல. இல்லை பணம் கொடுத்துருக்காரு. எவ்வளோ கொடுத்துருக்காருங்க? 1 கோடி ரூபா கொடுத்துருக்காருங்க. இப்போ மீதி 50 லட்சம் அது நம்ம தலையில் தான் விடியுதா? இது யார்? அந்த முன்னாள் எம்எல்ஏவோட ஆதரவாளர்கள், அவங்க கூட மிகவும் நெருக்கமாக உள்ளவர்கள் வந்து அவங்க பகிர்ந்துக்கிட்ட ஒரு விஷயம். இப்போ அவங்க அந்த இடத்துலயே அதை அதிருப்தி அவங்க வெளிப்படுத்துகிறாங்க. அதில் வந்து அந்த தொழில்நுட்ப அணி அவங்களே சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் பார்த்த வேட்பாளர்களையே செலவுக்கு கூட காசு கொடுக்க மறுக்கக்கூடிய ஒரு வேட்பாளராக ஆற்றல் அசோக்குமார் தான் இருக்காரு. இது என்னங்க, அவர் வெற்றி பெறதுக்காக நாங்கள் 50 லட்ச ரூபா போட்டு நாங்கள் செலவு பண்ணணுமா? நாங்கள் செலவு பண்ண காசை கூட திருப்பி கொடுக்க மாட்டாங்கிறாங்க. இப்படி இருந்தாக்கா இவர் எப்படிங்க ஜெயிப்பார்? கட்சி நிர்வாகிகளே அனுசரித்து போகாத இவர் எப்படி இவருக்கு தேர்தல் பணி செய்கிறதுக்கு எப்படி முன் வருவாங்க? நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி
கலாய்வுக்கு வந்திருக்கோன்னு அவங்களுக்கு தெரியாது. நம்மளும் அந்த கட்சிக்காரரில் ஒருத்தர் அப்படின்னு நினச்சி தான் அவங்க நம்மகிட்டயே அதை குமுறுனாங்க. இதை வந்து நம்ம களத்தில் நேரடியாக சந்தித்த ஒரு கேட்டறிஞ்ச ஒரு விஷயங்க. இப்போ அந்த லெவலில் தான் வந்து ஆற்றல் அசோக்குமார் அவர்களுடைய செயல்பாடு அங்கே இருக்குது. இது வந்து களத்தில் அவருக்கு பெரும் பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுதுங்க. ஏன்னு கேட்டால் கட்சிக்காரங்க வேலை செய்யாமல் நீங்கள் பூத்து கமிட்டியிலேருந்து எல்லாமே கட்சிக்காரங்க தான் வேலை செஞ்சாகணும். இவங்களை நீங்கள் அனுசரித்து போகலை அப்படின்னா எப்படி நீங்கள் அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும்? நியாயமான கேள்வி. சரிங்களா? ஆக ஆற்றல் அசோக்குமாருடைய பின்னணி கேட்டீங்க, தேர்தல் யுக்தி கேட்டீங்க, இதை நான் சொல்லிட்டேங்க. நம்ம தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் திரு விஜயகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திரு கார்மேகன் அவர்கள் இவங்களோட தேர்தல் பிரச்சாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அதாவதுங்க, பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழ் மாநில காங்கிரஸுடைய வேட்பாளர் திரு விஜயகுமார் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவருடைய பிரச்சாரம் வந்து நல்லா தான் போயிட்டுருக்குங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை என்னன்னாக்கா அவருடைய பிரச்சாரத்துக்கு பாஜகவினரே வரமாட்டாங்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, பாஜக வேட்பாளர் வந்து இங்கே இல்லை, கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிற தமிழ் மாநில காங்கிரஸ் தான் இங்கே இருக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கிற திருப்பூர் தொகுதியில் வந்து திரு ஏபி முருகானந்தம் அவர் வந்து பாஜகவோட மாநில பொதுச் செயலாளராக இருக்கார். அவர் தான் வந்து திருப்பூர் வேட்பாளருங்க, பாஜக வேட்பாளர். அவருக்கு ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய பாஜகவுடைய மாவட்ட நிர்வாகிகள், பல நிர்வாகிகள், முக்கியமான நிர்வாகிகளெல்லாம் திருப்பூர் போயிட்டாங்க. அங்கே டேரா போட்டாங்க முருகானந்தம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னாக்கா தமிழ் மாநில காங்கிரஸோடைய ஓட் பேங்க்கு குறைவு தான். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை நான் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக சொல்லல. உண்மையில் அவங்க 1.5% அதில் 2% இவ்வளவு தான் வாக்கு இருக்குங்க. அதே போல் பாஜகவுக்கு கடந்த தேர்தலில் இருந்த அந்த வாக்கு சதவீதம் 3% இருந்தது. இப்போ கொஞ்சம் அண்ணாமலையின் வருகைக்கு பிறகு கொஞ்சம் வாக்கு சதவீதம் கூடுன்னு சொல்லி அந்த கட்சியினரே எதிர்பார்க்குறாங்க. இது மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது. அந்த எதிர்பார்ப்பை எந்த அளவுக்கு நிறைவேறும்? இல்லை, அதுவும் பாருங்கள், இப்போது குறைந்த அளவிலான வாக்கு சதவீதம், இவங்களுக்கு பூத் லெவலில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஆட்களே ரொம்ப குறைவாக இருக்காங்க. அது ஆச்சுங்களா? அதே போல் பாஜக இந்த நிலைமையில் பாஜகவுடைய முக்கிய நிர்வாகிகளை இங்கே இல்லாதது தமிழ் மாநில காங்கிரஸுடைய நிர்வாகிகளுக்கு மத்தியில் ரொம்ப சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, இந்த தமிழ் மாநில காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து இது ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது இருக்குது. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு தான் இந்த சீட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல முடிவாகும் போது அது முதல்ல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கும். அப்படி கூட்டணியில் இருக்கும் பட்சத்தில் வந்து எனக்கு தான் சீட்டு கொடுக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்த்துருந்தார். யாருன்னா யுவராஜா வந்து இந்த தமிழ் மாநில காங்கிரஸுடைய மாநில தலைவர், அவர் இளைஞர் அணி மாநில தலைவர் யுவராஜா வந்து எதிர்பார்த்துருந்தார். அவருக்கு சீட்டு கொடுக்கலாங்கிற ஐடியாவில் தான் ஈரோடு வந்து ஒதுக்கிய வச்சுதாங்க. ஆனால் அகஸ்மாதான் என்ன ஆயிடுச்சு, 2 கட்சிகளுக்கு இடையே பிளவு ஏற்பட்டு பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியாக போட்டியிடுற சூழ்நிலை வந்ததுமே நான் இந்த தொகுதியில் போட்டி இல்லைன்னு சொல்லி பின்வாங்கிட்டார். யார்? யுவராஜா. அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிற மாநில பொதுச் செயலாளர் இருக்கிற திரு விடியல் சேகர் அவர்கள், அவருக்கும் வந்து ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டார். நான் அந்த போட்டி இல்லை. அப்போ தான் பார்க்குறாங்க அந்த தமாகவுடைய மத்திய மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய விஜயகுமாருக்கு தான் சீட்டுன்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. அவர் ஆர்வத்தில் சீட்டு வாங்கிட்டார். இப்போ தேர்தல் பிரச்சாரத்தில் ரொம்ப சிரமப்படுறாரு. உண்மையிலே அவர் நல்ல மனிதர். அவருக்கு ஆதரித்து அண்ணாமலை, ஜி.கே. வாசன் அவர்கள், அப்புறம் நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியுடைய அன்புமணி ராமதாஸ், இவங்க எல்லாமே வந்து தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்போ ராஜ்நாத் சிங்கும் வந்து இப்போ தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரதான் சொல்லியிருக்காங்க. அமைச்சர் ராஜ்நாத் சிங், மத்திய அமைச்சர், அவர் வந்து பிரச்சாரம் வரதான் சொல்லியிருக்காங்க. விஜயகுமார் அவர்களுக்கு ஆமாங்க, ஆதரவா பிரச்சாரம் பண்ணா போதுமா? அங்க தேர்தல் பணி களப்பணியாற்றுறதுக்கு ஆட்கள் தேவை, தொண்டர்கள் வேணும். அதுக்கான ஆட்கள் இல்லை. அதே போல பூத் லெவலில் உட்காந்து ஒர்க் பண்றதுக்கு ஆட்கள் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பா வேணும். அதுக்கும் இல்லை. நீ ஒரு பூத்துன்னு எடுத்துட்டேனாக்கா, நீங்கள் ஒரு வாக்குச்சாவடி பூத் இதெல்லாம் எடுத்துச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் தேவைப்படுதுங்க. இப்போ அந்த கட்சிக்கான களப்பணி செய்யறதுக்கான ஆட்கள் இல்லை. பூத்து கிட்டத்தட்ட இருக்கு, 2000க்கு மேற்பட்ட பூத்து இருக்குங்க. 20 பேர்னா கூட கிட்டத்தட்ட 10,000 பேர் களப்பணியாற்றுறதுக்கே வேணும். ஆனால் அதுக்கான ஆட்கள் கூட இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் திரு விஜயகுமார் இருக்காருங்க, உண்மையிலே அற்புதமான நல்ல மனிதருங்க. அதாவது
60,000க்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டு பசுமை காவலர் விருது 3 முறை வாங்கியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து கேண்டிடேட்டு நல்ல மனிதர். ஆனால் வாக்குகளாக பண்ண முடியுமா வருமா அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய இடமாக தான் இருக்குங்க. அந்த உண்மையில் களத்தில் இதுதான் இருக்குது. அவரும் ஆனாலும் முடிஞ்ச வரைக்கும் களத்தில் போராடுறாரு. எப்படியாவது வாக்குகளுடைய சதவீதத்தை கூட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போராடுறாரு. அது எந்த அளவுக்கு கை கொடுங்கிறது நம்ம ரிசல்ட்டில் தான் தெரியும். அப்புறம் இன்னொரு இது அடுத்தது நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் திரு கார்மேகன் அவர்கள். அவர் வந்து ஒரு டாக்டருங்க, வெள்ளக்கோயிலை சேர்ந்தவர். அவர் இந்த முறை பார்த்தீங்கன்னாக்கா நாம் தமிழர் கட்சியில் எல்லா வேட்பாளர்களும் வந்து பெரும்பாலான வேட்பாளர்கள் டாக்டர்ஸ் தான் செலக்ட் பண்ணி சீமான் அவர்கள் வந்து வேட்பாளராக போட்டிருக்காங்க. அதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா? பின்னணி என்னன்னா, நல்லா படித்தவர்களை தான் நான் வந்து களத்தில் இறக்கியிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்லணும். அதுக்காக வேண்டியது அதான் அதோட பின்னணிங்க. அந்த வகையில் பார்க்கும்போது திரு கார்மேகன் அவர்கள் வந்து ஒரு டாக்டருங்க, ஹோமியோபதி டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து அந்த வகையில் அந்த வெள்ளக்கோயில் பகுதிகளில் அவருக்கு கொஞ்சம் அறிமுகம் இருக்குது. மற்றபடி மற்ற தொகுதிகளில் அவர் யாருமே தெரியல. அதே போல் தேர்தல் காலத்தில் அவர் தீவிரமெல்லாம் பணியாற்றலை. அவருடைய முகத்தை சமீபத்தில் ஈரோடு வந்த சீமான் அவர்கள் ஈரோடு தேர்தல் பிரச்சாரத்திற்காக வந்திருந்தார். அவர் வந்துட்டு போனார். அப்போ தான் இவர் தான் கார்மேகனா அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதோடு சரி, அதுக்கு முன்னாலேயும் வரல பின்னாலேயும் வரல, வர்றாரு. ஒரு சில ஏரியாவில் வர்றாரு, வர்றதும் தெரியாது போகிறதும் தெரியாது. புரியுது. இங்கே அரசியல் கட்சிகளுக்கு உண்டானது பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வேட்பாளர் ஒரு ஏரியாவுக்குள்ளே போனாக்கா பட்டாசு வெடிப்பாங்க, தாரை தப்பட்டை மூலங்க வரவேற்பு இது பண்ணுவாங்க, அப்புறமா பெண்கள் ஆரத்தி எடுப்பாங்க, அப்புறமா இந்த மாதிரி இதெல்லாம் பேசிக்காக நடக்கிற எந்த விஷயங்களுமே பெருசாக நடக்கலை. ஆனால் அவருடைய ஒரு பலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளம் வாக்காளர்கள், சீமானுக்காக இளம் வாக்காளர்களுடைய இது வந்து கண்டிப்பாக விடும். அப்படி பார்க்கும்போது அவங்க வந்து ஏற்கனவே ஒரு 8% வாக்குகளுடன் வந்து நாம் தமிழர் கட்சி களத்தில் இருக்குது. இப்போ இந்த தேர்தல் மூலமாக அவங்களோட பிளான், அதாவது சீமானோட பிளானை தான் சொல்கிறேன், இவங்க அந்த அதுபடி பார்த்தா ஒரு 4% வாக்குகளை வந்து அதிகரிக்க வைக்கணுங்கிறது எண்ணம். ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. 8%ங்கிறது 10 முதல் 12% நாம் தமிழர் கட்சிக்கான வாக்குகள் வந்து உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கட்டாயமாக அந்த ஒரு இது வந்து அவங்க ஒரு ரேஷியோவில் போயிட்டுருக்குறாங்க. இளம் வாக்காளர்கள் வந்து உண்மையிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக வரவேற்பு கொடுக்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இளம் வாக்காளர்கிட்ட நம்ம பேசும்போது என்ன சொல்கிறாங்க, ஆமாங்க அதிமுக பார்த்துட்டோம், திமுக பார்த்துட்டோம், மத்தியில் ஆளும் பாஜகவையும் நாங்கள் பார்த்துட்டோம், எங்கேயுமே மக்களுக்கான பணிகள் இவங்க சரியாக செய்யலை, அதனால் நாங்கள் வந்து ஒரு புதிய ஒரு தலைமை ஏற்கலாம், ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறவங்க வந்து நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் கிட்ட வந்து அவருடைய தலைமை ஏற்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த வகையில் அவங்க அந்த மூமெண்ட் அது போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் ஒரு சேஞ்ச் வேணும்னு நினைக்கிற அந்த இளம் தலைமுறையினருக்கு ஒரு சின்ன பாராட்டு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆமாங்க. அதனால அது 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 ஒரு இதில் வகையில் போயிட்டுருக்கு. இப்போ ரொம்ப ஒரு முக்கியமான தருணம், நம்ம ஆளுங்கட்சி வேட்பாளர் திரு பிரகாஷ் அவர்களோட தேர்தல் நிலவரம் எப்படி இருக்குது, அவருக்கு வந்து இப்போ கரண்ட்டில் இருக்கிற மினிஸ்டர்ஸ் எல்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, திரு முத்துசாமி அவர்களாகட்டும் இல்லை கயல்விழி செல்வராஜ் ஆகட்டும், எந்த அளவுக்கு அவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க? ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த 2009ஆம் ஆண்டு வந்து முதல்ல வந்து அதுக்கு முன்னால் வரைக்கும் இந்த திருச்செங்கோடு தொகுதியாக இருந்தது. திருச்செங்கோடு தொகுதியில் தான் இந்த ஈரோடெல்லாம் சேர்ந்துருந்தது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு, அதாவது 2009 மறுசீரமைப்பு செய்கிறாங்க. அந்த சீரமைப்புக்கு பிறகு ஈரோடு தொகுதியை பார்த்தீங்கன்னா 2009 கூட்டணி அமைச்சு போட்டிட்டார். யார்? மதிமுக வந்து அதிமுகவோட கூட்டணி அமைச்சு போட்டிட்டதில் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கணேசமூர்த்தி அவர்கள் வந்து முதல்ல 2009 வெற்றி பெற்றாங்க. 2014 அப்படியே அப்படியே மாறிடுச்சு, கூட்டணி மாறிடுச்சு. அவங்க வந்து மக்கள் நல கூட்டணின்னு சொல்லிட்டு கணேசமூர்த்தி மக்கள் நல கூட்டணிக்கு போயிடுறாரு. அதிமுக அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக தனித்து போட்டிக்கிட்டு ஜெயலலிதா அவர்களால் வந்து எல்லா இடத்துலையும் தனித்து போட்டிட்டு இந்த தொகுதியிலையும் வந்து செல்வகுமார சின்னையன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வேட்பாளராக களம் இறக்கியிருந்தாங்க. அவர் 2014 அவர் தான் வெற்றி பெறாங்க. செல்வகுமார சின்னையன் வந்து 4,66,995 வாக்குகள் பெற்றாருங்க. அதுக்கு 2வது இடத்துல இருந்த மதிமுகவை சேர்ந்த
கணேசமூர்த்தி அவர்கள் 2,55,432 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. கிட்டத்தட்ட இந்த ஓட்டு மார்ஜின் பார்த்திங்கன்னா 2,11,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த தேர்தலில் 3ஆம் இடத்தை தான் திமுகவால் பெற முடிஞ்சது. பவித்ரவல்லின்னு சொல்லிட்டு ஒருத்தர், அவங்க யாருன்னு தெரியல, தெரியாத ஒரு வேட்பாளரை களம் இறக்கியிருந்தாங்க. பவித்ரவல்லி வந்து 2,17,000 வாக்குகள் தான் பெற்றிருந்தாங்க. ஆக இது வந்து எப்படின்னாக்கா, ஏன்னா அந்த தேர்தலை பார்த்தீங்கன்னாக்கா காங்கிரஸ் தனித்து போட்டுக்கிட்டு இருந்தது. இப்போ காங்கிரஸ் வேட்பாளர் கோபி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நின்னார். அவர் வந்து 26,700 சில்லற வாக்குகள் வந்து வாங்கியிருந்தார். இப்படி வந்து அந்த தேர்தல் களமே வேறு மாதிரி இருந்ததுங்க. அதனால் வந்து அதிமுக அது மிகப்பெரிய வெற்றியை வந்து பெற்றதுங்க. அப்போ அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா 2014 தமிழ்நாடு முழுக்க வந்து அதிமுக பெரிய வெற்றியை பெற்றது. அதை ஈரோட்டிலே அது எதிரொலிச்சது. ஆனால் 2019 மீண்டும் தேர்தல் களம் மாறுது. எப்படி அப்படின்னாக்கா திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தி அவர் வந்து உதயசூரியன் சின்னத்தில் தான் நிற்கிறாரு, நின்று வெற்றி பெறாருங்க. இப்போ 2019 இப்போ சிட்டிங்கில் இருக்கு. இப்போ அவர் நம்மளோட உயிருடன் இல்லை. அவர் வந்து தற்கொலை செய்து காலமாகிட்டார். நமக்கு அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. பட் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர், மக்களோட நெருங்கி பழகி நல்ல பெயரை வச்சுருந்தாருங்க. அந்த வகையில் வந்து 2019 அவர் வாங்கின வாக்குகள் பார்த்திங்கன்னா கணேசமூர்த்தி அவர்கள் 5,63,591 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 53% வாக்குகள் வந்து அவர் பெற்றிருந்தாங்க. பெரிய விஷயம் தான். அதாவது பதிவான வாக்குகள்ல 53%. அதுக்கு 2வது இடம் பெற்றிருந்த அதிமுகவின் வேட்பாளர் வெங்கு மணிமாறன், அவர் காங்கிரஸை சேர்ந்தவருங்க. அவர் வந்து 3,52,973 வாக்குகள் பெற்றிருந்தாருங்க. கிட்டத்தட்ட அந்த ஓட்டு வித்தியாசமே பார்த்தீங்கன்னா 2,10,000. 2014 2,10,000, இப்போவும் அதே தான். இந்த வாக்குகள் வித்தியாசத்தில் தான் வந்து இவங்க வெற்றி பெற்றாங்க. அப்போ அது 3ஆம் இடத்தை யார் பெற்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மக்கள் நீதி மையத்தோடைய சரவணகுமார் 47,719. அதான் கமலஹாசன் உருவாக்கின அந்த கட்சி மக்கள் நீதி மையம் முதல்ல போட்டிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 47,719 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. 4ஆம் இடத்தை நானும் தமிழர் கட்சியை சேர்ந்த சீதாலட்சுமி 39,000 வாக்குகள் பெற்றிருந்தாங்க. ஆக இந்த வாக்குகள் வித்தியாசம் இது எல்லாத்தையும் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா இப்போ கடந்த மக்களவை இதில் மக்கள் நீதி மையம் வந்து தனிச்சு போட்டிருந்தாங்க. இப்போ வந்து கூட்டணியில் வந்து அவங்க இணைஞ்சிருக்காங்க. கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. அதனால் வந்து அந்த வாக்குகள் எல்லாமே வந்து திமுக கூட்டணிக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே சமயம் நான் ஏற்கனவே சொன்னதான், அதிமுகவில் வந்து ஆற்றல் அசோக்குமாருக்கு எதிர்ப்பான உள்ள உள்கட்சியிலேயே வந்து நிறைய குழப்பங்கள் போயிட்டுருக்குதுங்க. அதனால் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் மற்ற வேட்பாளர்களை விட சில அடி தூரங்கள் வேகமாக முன்னேறி போயிட்டுருக்காரு KE பிரகாஷ், நம்ம ஆளுங்கட்சி வேட்பாளர். ஆமாங்க, திமுக வேட்பாளர் பிரகாஷ் வந்து சில அடி தூரம் வந்து முன்னால் போயிட்டுருக்குறாங்க. எனவே இப்போ வந்து ஆற்றல் அசோக்குமார் அவர்கள் வந்து தீவிரமான களப்பணி ஆற்றணும். 2வது தன்னுடைய கட்சிக்காரர்களோட இணைந்து பணியாற்றி அந்த வேகத்தை கூட்டினால் மட்டுமே அவருக்கு இணையான போட்டியை அளிக்க முடியும். பிரகாஷ்க்கு திமுக வேட்பாளருக்கு இணையான போட்டியை அளிக்க முடியும். ஈரோடு பாராளுமன்ற தொகுதியில் கட்சிகள் வாரியாக பெறப்போகும் வாக்குகளின் சதவீதம் எவ்வளவு என்று பார்ப்போம். அந்த வகையில் பார்க்கும்போது திமுக 48% முதல் 50% வரையிலான வாக்குகளை பெறும் என்று கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. 2ஆம் இடத்தை அதிமுக 22% முதல் 25% வரையிலான வாக்குகளை பெறும் என்று தெரிய வருகிறது. 3ஆம் இடத்தை நான் தமிழர் கட்சி 10% வரையிலான வாக்குகளை பெற்றும் 4வது இடத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் 8% வரையிலும், அதாவது இது வந்து பாஜகவுடைய கூட்டணியில் உள்ள தமிழ் மாநில காங்கிரஸ் 8% வரையிலும் வாக்குகளை பெறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற இதர கட்சிகள் சுயேட்சைகள் மற்ற இதர கட்சிகள் இருக்காங்களே, அவங்க வந்து 7% வாக்குகளை பெறுவார்கள்.
அதே போல் இன்னொரு கேள்வி நீங்கள் அதிலே சொல்லியிருந்தீங்க, அமைச்சர்களெல்லாம் எப்படி அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தர்றாங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அமைச்சர் முத்துசாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கு படைத்தவராக தான் இருக்காங்க. அவர் அதிமுக வந்து திமுகவுக்கு வந்தாலும் நல்ல ஒரு செல்வாக்கு படைத்தவராக தான் இருக்கார். அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குறாரு. இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அவர் இவரை வேட்பாளராக அறிவித்ததில் அவருக்கு உடன்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியும் அவங்க கட்சியை சார்ந்தவங்களே சொல்லிக்கிறாங்க. இது நம்ம சொல்லலை, அவங்க கட்சியை சார் அவர் வந்து மேலிடத்தில் செல்வாக்கு. அவர் உதயநிதியோட ரொம்ப நெருக்கமானவர் இவர் பிரகாஷ். அதன் மூலமாக அங்கேருந்து பெற்றுட்டார். அதனால கொஞ்சம் மன வருத்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது நம்ம சொல்லலைங்க, கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க, நம்ம காது விடவே அதை சொல்கிறாங்க. அதனால் வந்து வாங்கிட்டு வந்துட்டார். அதெல்லாம் வந்து அவன் அமைச்சர் வந்து கொஞ்சம் அவருக்கான அந்த இதுக்கு நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகிறாரோ அப்படின்னு சொல்லிக்கூட. ஆனால் அரசியலில் எதுவுமே இன்னைக்கு இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்குங்கிறத சொல்ல முடியாது. அதனால அரசியலை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து கொஞ்சம் ஒரு இதில் தான் இருக்காங்க. இப்போ இது ஒரு சின்ன பின்னடைவாக அவருக்கு இருந்தாலும் அவருக்கு வந்து சில விஷயங்கள் வந்து கட்சியின் மேலிடம் வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அவரோட நீங்கள் இணைந்து பணியாற்றி நீங்கள் அவரோட வெற்றிக்கு பாடுபடணும்னு சொன்னதுக்கு பிறகு இப்போ மீண்டும் களத்தில் தீவிரமாக இறங்கிட்டாங்க அமைச்சர் முத்துசாமி அவர்கள். அதே போல் அங்கே இதை பொறுத்த வரைக்கும் மூப்பி சாமிநாதனும் சரி, கைவிழி செல்வராஜ் அவங்க இவர் வந்து காங்கயம், கைவிழி செல்வராஜ் அவர்கள் வந்து தாராபுரம் அவங்க வந்து தீவிரமான களப்பணியாற்றி வர்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்லியே ஆகணும். குமாரபாளையம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய தங்கமணி அவர்கள் ஒரு சிறந்த களப்பணியாளர். அவர் அதிமுகவை சேர்ந்தவர். ஒவ்வொரு தேர்தலில் பார்த்தீங்கன்னா 2001 இருந்து இது வரைக்கும் 4 முறை அவர் வந்து எம்எல்ஏவாக அந்த தொகுதியிலிருந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காருங்க. அந்த களத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக வச்சுருக்காருங்க. எப்போதுமே அதிமுகவுக்கு அதிகமான வாக்குகளை பெற்றுத்தரக்கூடிய சட்டமன்ற தொகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா குமாரபாளையத்தில் என்ன காரணம்னா அங்கே இருக்கக்கூடிய களப்பணியாளர்களும் ரொம்ப அற்புதமாக பணியாற்றுவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வீதியில் யாரெல்லாம் அதிமுக வேட்பாளர், யாரெல்லாம் அதிமுக ஓட்டர்ஸ், யாரெல்லாம் டிஎம்கே ஓட்டர்ஸ் அப்படிங்கிறத ஃபிங்கர் டிப்பில் அந்த கட்சியோட நிர்வாகிகள் வச்சுருப்பாங்க. தனியாக நோட்டு போட்டு இவங்கெல்லாம் நம்ம கட்சிக்காரங்க, இவங்க நம்ம கட்சியில் இல்லை அப்படின்னு சொல்லி தனியாக. அப்போ தேர்தல் நடந்து ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி இவங்களுக்கு ரிசல்ட் தெரிஞ்சிடும். ஆமாங்க. என்னன்னாக்கா தங்களுடைய வாக்குகளை வந்து தக்க வச்சுக்கணுங்கிறதுக்கா தீவிரமாக களப்பணியாற்றக்கூடியவர் தான் வந்து தங்கமணி அவர்கள். அவர் இப்போ சமீபத்தில் வந்த செய்தி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி, தங்கமணிக்கும் திரு ஆற்றல் அசோக்குமாருக்கும் அங்கே லடாய் ஆயிடுச்சு. அவர் ஆக்சுவலாக அவர் தான் இந்த பாராளுமன்ற தொகுதியுடைய பொறுப்பாளராக வந்து நியமிச்சிருந்தாங்க அதிமுகவில். அவங்களுக்குள்ளே வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்திருக்கு. அப்படிங்கும்போது வந்து அந்த ஓட்டு வந்து இவங்களுக்கு கொஞ்சம் மாறி போயிடுவோம், இந்த முறை மாறி போயிடுவோம் அப்படிங்கிற யாருக்கு கே பிரகாஷுக்கும் மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கருதும் சூழல் தான் இருக்குங்க. கருதக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போவும் இருக்குது. பார்க்கலாம். இதெல்லாம் தான் தேர்தல் கால நிலவரம். இப்போ மொத்தத்தில் ஈரோடு பாராளுமன்ற தொகுதியை பொறுத்தவரையிலும் கே பிரகாஷ் வந்து பல அடி தூரங்கள் முன்னிலையில் போயிட்டுருக்கிறாரு. அவரை பின்தொடர்ந்து வரக்கூடிய ஆற்றல் அசோக்குமாரும் வந்து தீவிர களப்பணியாற்றினா அவருக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் தேர்தல் நடக்கிறதுக்கு வந்து இனி கிட்டத்தட்ட 1 வாரம் இருக்குது. இதுக்குள்ளே இவங்க என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். இதுதான் ஈரோடு தொகுதியுடைய நிலவரமா. உங்களோட பொன்னான நேரத்தை ஒதுக்கி ஈரோடு தேர்தல் நிலவரத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக ரொம்ப தெளிவாக எங்களுக்கு விளக்கி சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. நன்றிம்மா. இது போன்ற முக்கிய செய்திகளை காண நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.